ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம் அப்புறம் குட் மார்னிங் ஆர் குட் ஈவினிங் ஆர் குட் ஆஃப்டர்நூன் வந்து வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ, ஸோ அதுக்கு வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே அண்ட் குட் நைட். ஸோ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வால்யூமை, இல்லாட்டி ஹெட்செட்டில் மாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, கலெக்டிவ் எனர்ஜி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து டிசம்பர் மந்த்துக்கு உங்களுக்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் 3 பைல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பைல் வந்துட்டு இந்த கார்ட் டெக்கோடது. ஃபர்ஸ்ட் பைல், தென் பைல் நம்பர் 2, ரைட், அண்ட் திஸ் இஸ் பைல் நம்பர் 3. ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யூ ஹாவ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் எந்த கார்டு உங்கள் கண்ணிலே நிற்கிதோ, இல்லை எந்த கார்டு உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பைல் நம்பர் 1, 2 and 3. ஓகே, யூ கேன் ஈவன் பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம், ரைட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபார் பைல் நம்பர் 1, what is the collective energy for today or for the அக்டோபர் மந்த்துக்கு பார்த்துடலாமா? ஸ்ட்ரைட்டாக நம்ம அக்டோபர் மந்தோட கலெக்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த டைம் அக்டோபர் மந்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். லைக் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் எப்படி என்ன இருக்கும். அக்டோபர் நான் சொன்னேன், டிசம்பர். ஓ மை காட். ஸோ டிசம்பர் நெக்ஸ்ட் மந்த். ஸோ திஸ் இஸ் நவம்பர், நெக்ஸ்ட் இஸ் டிசம்பர். ஸோ டிசம்பர் மந்த்துக்கு வந்துட்டு கலெக்டிவ் எனர்ஜி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் டிசம்பர் மந்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் எப்படி இருக்கும், மிடில் மந்த் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இருக்கிற கடைசி போர்ஷன் ஆஃப் த மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரீடிங் இஸ் அபவுட். ஓகே, அண்ட் லெட்ஸ் see what we get for pile number 1. Pile number 1, collective energy for December. Pile number 1, what is the collective energy for December? Pile number 1, இட்ஸ் ஜஸ்ட் தட் நான் நிறைய வந்துட்டு கோர்சஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கேனா, ஸோ அதனால் வந்துட்டு அப்புறம் நான் அந்த கோர்சஸ் வந்து போய் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். ஸோ நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ஸோடு இருப்பீங்க. எனக்கு ஏன் இப்படி வலிக்குது, உடம்பு ஏன் அடிக்கடி சரியாகாமல் போயிட்டுருக்கு, இல்லாட்டி நான் ஒரே மாதிரி ரிலேஷன்ஷிப் டைப் ஆஃப் பீப்புளே நான் வந்து எடுக்கிறேன். லைக் வந்துட்டு உங்கள் எக்ஸ் வந்து எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி திரும்ப நான் அதே பர்சனாலிட்டி இருக்கிற பர்சனை நான் ஏன் தேடி போகிறேன், இல்லாட்டி அவங்களே அப்படி வர்றது வந்து நான் எனக்கு அப்படி அமையுதுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு ஒரே மனசு கஷ்டமாக இருக்குது, ஆங்ஷியஸாக இருக்கேன், பேனிக் அட்டாக்ஸ் எல்லாம் வருது, அப்புறம் வந்து பால்பிட்டேஷன்ஸ் வருது, அப்படியே ஊறுது, லைக் அந்த ஸ்வெட்டெல்லாம் அங்கங்கே நினைக்குது. அதுக்கப்புறம் ஐ எம் நாட் ட்ரைங் டு பி, நான் வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கணும், ரொம்ப பயந்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ணுறதே கிடையாது. ஈவன் இஃப் நான் ஐ எம் நாட் ட்ரைங் டு பி தேட், ஐ எம் ரெசிஸ்டிங் தேட் எமோஷன். ஆனால் என்னை தாண்டி வந்துடுது, இட் இஸ் அன்கான்ஷியஸ் அப்படின்ற மாதிரி, லைக் ரிஃப்ளெக்சிவ் பேட்டர்ன் மாதிரி வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, யூ கேன் கோ ஃபார் ஆல் தீஸ் எக்ஸசைசஸ் அண்ட் கோர்சஸ் லைக் டைச்சி, சீகாங், மெடிடேஷன், ரைட், யோகா, அப்புறம் வந்து இந்த சைல்ட் கிளென்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அது உங்களோட பாஸ்ட் லைஃப் ட்ராமாஸ், ஆனால் இப்போ எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க, பாஸ்ட் லைஃப் வந்துட்டு உங்களோட பூர்வ ஜென்மமாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து இந்த ஜென்மத்தில் உங்களோட சின்ன வயசு பருவத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இன்னமும் உங்களை டார்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு வழி இல்லாட்டி இன்னொரு வழியில் வந்துட்டு தே வில் கனெக்ட். ஓகே, இப்போ வந்து யுவர் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடமே கொடுக்கல உங்கள் பேரண்ட்ஸ், ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவாக இருந்தாங்கன்னா உங்களால் தனியாக எதுவுமே மேனேஜ் பண்ண முடியாதுன்ற மாதிரி யூ வில் ஃபீல். அண்ட் வந்து நம்ம அங்கே கிடைக்காத அன்பை வந்து நம்ம வேறு யார்ட்டையாவது அடையணுன்ற மாதிரி நம்ம நினைப்போம். நம்ம அன்கான்ஷியஸாகவே அப்படி தான் ப்ரோக்ராம் ஆகிருப்போம் அந்த ட்ராமா இருந்தால், ரைட்டா? ஸோ வந்து அதை நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அவங்ககிட்ட ஒரு சில மெட்டீரியலிஸ்டிக் கெயின்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அப்போ இருந்தால் தான் வந்து நான் அவங்க கூட இருப்பேன், இல்லாட்டி நான் அவனை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து அது ஒரு அபாண்டன்ட் இஷ்யூவாக இருக்கும். ஸோ ஃபாதர், ஆப்சன்ட் ஃபாதர், ஆப்சன்ட் மதர், ஸோ அந்த மாதிரி இருக்கிற
ஒரு சுச்சுவேஷனில் இவங்க வந்து நம்ம கூட இருக்கணுன்றதுக்காக நாம் அவங்களோட அப்யூசஸ் எல்லாம் தாங்கிப்போம், டாலரேட் பண்ணிப்போம். அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ப்ளஷர் லைக் அடுத்தவங்களுக்கு வந்து ப்ளீஸிங் அதர்ஸ். ஓகே, ப்ளீஸிங் அதர்ஸ். அவங்க வந்து என்ன சொன்னாலும் மண்டையை ஆட்டிட்டு, அவங்க சொல்கிற நீட்ஸ், அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் நம்ம மண்டையை ஆட்டிட்டு ஒரு ஸ்லேவரி மாதிரி நாம் இருப்போம். நாமளே வந்து அழைச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து போகணும்னா நீங்கள் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து ஷேடோ செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இன்னர் சைல்ட் கிளென்சிங், ஷேடோ செல்ஃபு, அதுக்கப்புறம் வந்து சக்ரா கிளென்சிங், அப்புறம் வந்து ரைக்கி, பிராணிக் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூம் ஆகிட்டு இருக்குது. முன்னாடி வந்து இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் தான் வந்துட்டு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அண்ட் ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ப்ராக்டிஸ்னால் வந்து ஐ எம் சர்விங் பீப்புள் வித் திஸ். ஓகே, என்னை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தென் ஐ எம் சர்விங் அதர் பீப்புள். ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ஹீல் யுவர் செல்ஃப். அப்போ தான் மற்றவங்களை வந்து ஹீல் பண்ண முடியும். அதே சமயம் இப்போ நான் இன்னொரு கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பேராசைக்காலஜினா என்ன? ஸோ அது வந்து பேய் பற்றி படிக்கிறதுன்னு. ஆமாம். அப்புறம் வந்து இந்த ஃபினாமினா ஏன் இந்த மாதிரி நடக்குது, லைக் நேச்சுரல் காசஸ் கூட இருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு. ஓகேவா, காற்றடிச்சுது. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்து படிக்கிறது. நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ், அதுக்கப்புறம் வந்து சைக்கிக் எபிலிட்டிஸ்லேயும் நிறையா இருக்குது. நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் நடந்துச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றவங்க அவங்க வாழ்க்கை வந்து வித்தியாசமாக இருக்கும். அவங்க வந்து பழைய மாதிரி அவங்க வாழ்க்கையை வாழ முடியாது. ஓகே, ஸோ அதை பற்றிலாம் படிக்கிறது, ரீசர்ச் பண்ணுறது, இது வரைக்கும் தான். இப்போ பேராசைக்காலஜினா ஒரு சில பேருக்கு தெரியும். ஸோ அதை வந்து பேய் பற்றி படிக்கிறது. இப்போ நான் சொன்ன அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸஸ், சைக்கிக் எபிலிட்டிஸ், அவ்வளோதானே. இதை தாண்டி அதில் என்ன இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஹவு டு பி அ பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர், அப்புறம் எட் அண்ட் லொரைன் வாரன். ஸோ வில் பி ஷோ யூ தட் ஃபோட்டோ. இவங்களை நீங்கள் கான்ஜரிங்கில் பார்த்துருக்கலாம். இந்த கப்பிள் they are ஃபேமஸ் ஃபார் பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் கான்ஜரிங். அப்புறம் நிறையா அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து வெஸ்டர்ன் மட்டும் கிடையாது, நம்மளோட இந்தியாவில் கூட நிறைய பேர் வந்து, பட் நார்த் இந்தியாவில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நார்த் இந்தியாவில் தான் வந்துட்டு நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் இன்வெஸ்டிகேஷன், லைக் சிம்பிளி சரத் அந்த மாதிரி. பட் அவர் வந்துட்டு லைக் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவர் வந்து பார்த்துட்ருப்பார். அதை வந்து ப்ரூஃபாக எல்லாருக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் இவங்க வந்து அதை இப்போ ஏதாவது ஸ்பிரிட் ரிலீஸ்க்கும் ஏன் அந்த மாதிரி ரெசிடியூவல் இருக்குது, ஸோ என்ன நடந்திருக்கு, இதோட ஹிஸ்டரி, அப்புறம் ஏர்பன் லெஜெண்ட்ஸு. இப்போ நம்மளோட இந்தியாவில் நிறையா வந்து இருக்குது. ஓகே, இந்த பிசாசினி, அதுக்கப்புறம் சுடேல், அதாவது நார்த் இந்தியாவில் சுடேல், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீரியோடிபிக்கலாக வந்து பேய்ங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலர் கவுன் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, முடி வச்சு போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ஏன், எதுக்கு, எங்கேருந்து வந்துச்சு, யார் க்ரியேட் பண்ணாங்க, யார் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க, ஸோ அந்த ரூமர்ஸ் அது உண்மைதானா, அப்புறம் மித்தாலஜி, இந்த நம்மளோட பழங்கால இது, ஸோ இந்த யாழி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஸோ யாழியை பற்றி படிக்கிறதெல்லாம் வந்து ஆர்கியாலஜி. ஏன்னா அங்கே தான் வந்துட்டு இந்த கோயில் சிற்பங்களில் தான் வந்து நம்ம யாழியெல்லாம் பார்க்குறோம். ஸோ யாழின்ற ஒரு உயிரினம் வந்துச்சா. ஸோ இந்த யாழி பற்றி பேசினா அது வந்து கிரிப்டோசுவாலஜி ஆயிரும். ஸோ அது வந்து ஒரு ஸ்பீசிஸ், ஒரு க்ரீச்சர், முன்னாடி இருந்தது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, குமரிக்கண்டத்தில் இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் கிடச்சிட்ருக்கு, அங்கங்கே கிடச்சிட்ருக்கு. ஓகே, ஸோ அதை பற்றி படிக்கிறது. ஸோ கிரிப்டோசுவாலஜி அண்ட் பேராசைக்காலஜி, லைக் ஐம் ஆல் ஓவர் த பிளேஸ் ரைட் நவ். எனக்கு அது புரியுது. பட் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ரெக்கக்னிஷனே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ப்ளூம் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா நீங்களும் வந்து பேரநார்மல் சைக்காலஜிஸ்ட் ஆகலாம். இல்லை வந்து நீங்களும் வந்துட்டு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேபி நம்மளோட பரிணாம வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப்லையும் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம் நாமளே. ஓகேவா, எனக்கு தலைவலி வருது, எனக்கு 2 கண்ணு தான் இருக்குது, எனக்கு 3 கண்ணு இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி உங்களோட சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன கோர்சஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சாலே நம்ம அதை க்யூர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இவ்வளோ தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுன்ற மாதிரி நம்ம வச்சுருக்கலாம். பட் எதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளே க்யூர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்துட்டு we can achieve a whole lot. ஓகே, நம்ம இவ்வளோதான்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் நம்ம இவ்வளோ கிடையாது. we are infinite beings. அண்ட் நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம ஃபுல்ஃபில்லிங்காக வாழணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். லைக் நம்மளே வந்து ஹீல் பண்ணிக்கணும்.
அப்புறம் வந்து நம்ம ஹீல் பண்ணிட்டா தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துட்டு நல்லபடியாக இருப்பாங்க. நம்ம ஃபேஸ் பண்ண சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் அண்ட் சைல்ட்ஹுட் நெக்லெக்ட்ஸ் அந்த நம்ம வந்து ஒரு விஷயத்த சொன்னோம்னா நீ சும்மா எக்ஸாஜுரேட் பண்ணுற, நான் இமேஜினேட் பண்ணிக்கிறேன், நாங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் வந்து புதுசாக சொல்கிற, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, யூஆர் ஜஸ்ட் பீங் இமேஜினேட்டிவ் அப்படிலாம் என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து பீப்புள் ஆர் கெட்டிங் அவேர்னஸ். ஸோ இந்த டைமாக யூ ஹாவ் டு யூஸ்ன்ற மாதிரி சொல்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் பட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர். இதெல்லாம் ஒரு சின்ன டவுன்லோட்ஸாக வந்துச்சு. நான் வரும்போது டக்குன்னு வரும்போது நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும், இல்லாட்டி நான் மறந்துடுவேன். ஓகே, நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி பொறுமையாக நான் சொல்கிறது என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். பட் ஐ ஹாவ் டு கோ வித் த ஸ்பீட் ஆஃப் த டவுன்லோட்ஸ். I was compelled to let you know all about this. இது வந்து பைல் நம்பர் 1 ஆர் பைல் நம்பர் 2 ஆர் ஆல் த பைல்ஸ். இந்த 3 பைல்ஸுக்குமே இது பொதுவான ஒரு மெசேஜாக கூட இருக்கலாம். Take it how it resonates, okay? It's your choice to just leave this information or வந்துட்டு இதை எடுத்துக்கிட்டு சரி நாமளும் ஏதாவது பண்ண முடியுமோ நம்மளோட லைஃப்பில் நம்ம ஹீல் பண்ணிக்கிட்டு we can achieve a lot more in our career and we can be healthy. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, ஓகேவா? And you can even ask questions in the comment section below. I will answer them. So let's see. File number 1க்கு வந்துட்டு டிசம்பர் மாதத்தில் கலெக்டிவ் எனர்ஜி எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஸோ இந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் அப்படிலாம் வந்துட்டு அதாவது பேய் இருக்கா இல்லையான்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்களோட முக்தி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் அதுக்கும் வந்துட்டு அந்த பாராசைக்காலஜி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணுற பேசிஸில் வந்து பார்த்துட்ருக்காங்க. கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி இருக்கான்னு தெரியல, பட் எம்எஸ்சி கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இங்கே ஃபாரன்சிக் சைக்காலஜி அதுக்கப்புறம் கிரிமினல் சைக்காலஜிலாம் எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் வந்து they're very interesting for me. Maybe you're also interested. And இதெல்லாம் வெஸ்டர்னில் தான் கிடைக்கும். நான் வந்து அமெரிக்கா லண்டன் அந்த மாதிரி தான் போனால் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் கோர்சஸ் படிக்க முடியும். பட் எனக்கு அந்த மாதிரி இப்போ ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெங்களூரில் இல்லாட்டி வந்துட்டு இங்கே பக்கத்தில் நார்த் இந்தியா அங்கே வந்து ராஞ்சி பெங்களூர் இன்னும் கிட்டக்க வரணுன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியில் அப்ளைட் ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து ஃபாரன்சிக் சைக்காலஜி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆஃபிட் சைக்காலஜியோட ஃபவுண்டர் தனிஷ்கா சொல்லியிருந்தாங்க. அண்ட் வேறு என்ன சொன்னாங்க, ஃபாரன்சிக் சைக்காலஜி அப்ளைட் ஃபாரன்சிக் சைக்காலஜி வந்து அங்கே இருக்குது பாரதியார் யூனிவர்சிட்டியில். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜியை வந்துட்டு பாரதியார் யூனிவர்சிட்டியில் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைக் எம்எஸ்சி அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் எஸ் கிரிமினல் சைக்காலஜி கிரிமினாலஜி ஸோ இதெல்லாம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சொல்லித்தராங்க. சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு இந்த ஜூவனைல் சைக்காலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் ஜூவனைல் ஜஸ்டிஸ் டெலிக்வென்சி ஜூவனைல் ஜஸ்டிஸ் அண்ட் டெலிக்வென்சி ஸோ அதை பற்றி படிக்கிறது வந்துட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் லிட்டில் பிட் இன்ஃபோ. மேபி இங்கே குரூப்பில் எடுத்தவங்க பைல் நம்பர் 1 எடுத்தவங்க வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். ஸோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ டிசம்பர் மாதத்தில் பைல் நம்பர் 1க்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். ஸோ பைல் நம்பர் 1 வந்துட்டு யூ வில் பி இன் லவ் அண்ட் ஏதோ ஒரு நிறைய சேஞ்சஸ் வரப்போகுதுன்ற மாதிரி. ஒருவேளை நீங்கள் ஜாபில் இருந்தீங்க அப்படின்னா வேறு ஒரு ஜாப் கிடைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அதை அந்த மாதிரி ஒரு சர்ச்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கலெக்டிவ் எனர்ஜிஸ். ஓகே, இது வந்து கலெக்டிவ் எனர்ஜி எதெல்லாம் உங்களுக்கு பொருந்ததோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க, பொருந்ததை விட்டுருங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 வந்துட்டு யூ வில் பி இன் லவ். மேபி யூ வில் ஃபைண்ட் யுவர் சோல்மேட் ஆர் ட்வின் ஃப்ளேம் ஆர் சம்மன் whom you are going to spend your entire life with. அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் நடக்கும். அந்த சேஞ்சுக்கு நீங்கள் அடாப்டபுளாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்க பையன் பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சுச்சுவேஷனெல்லாம் நடக்கும். அண்ட் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த டைம் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. டிசம்பர் மந்த்து கலெக்டிவ் எனர்ஜி. அப்புறம் வந்து நீங்கள் உங்களோட ஸோ எங்களோட ஸ்கில்ஸ் அப்லிஃப்ட் பண்ணுறது, நான் சொன்னால அந்த கோர்சஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, அதை வந்து படித்து அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் வந்து இதில் அந்த மேல் எனர்ஜி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட ஓன் லைஃப்பை நான் பார்க்கணும், இது எனக்கு பத்தலை, எனக்கு அச்சீவ்மெண்ட் இது பத்தலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு தே வில் டேக் தேர் ஓன் டைம். அவங்க ரொம்ப க்ளோஸ்ட் ஆஃபாக இருப்பாங்க. அப்புறம் வந்து இப்போ என்ன தெரியுதுன்னா இங்கே
நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்படுது. ரைட்டா? நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து ஜென்ட்ஸ்னால லேடீஸ் வந்து முன்னேறத பிடிக்கல. அவங்களால அத ஏத்துக்க முடியல. ஏன்னா, அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனெல்லாம் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்காங்க. அவங்க மதர்ஸ், அவங்க கிராண்ட் மதர்ஸ் எல்லாருமே வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு லைக் ஃபேமிலி, ஹஸ்பண்ட், குழந்தைங்க, அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபேமிலி, அப்புறம் வீட்ட பார்த்துக்கிறது, லைக் பெட்ஸ பார்த்துக்கிறது அவ்வளோதான். முடிஞ்சுச்சு அவங்களோட வேலை. ஹவுஸ் ஒய்ஃப் ஃபார் எட்டர்னிட்டி. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க இருந்திருப்பாங்க. பட் இப்போ இருக்கிறவங்கலாம் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஜாப்க்கு போகிறது, நிறைய படிக்கிறது, அப்புறம் வந்து அவங்களும் ஒரு மேனோட வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க லைக் உமன். அதனால் அந்த மாதிரி ஸோ உமனும் வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு அது ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது. இவங்க ரொம்ப பேசுகிறாங்க லைக் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ என்னால் வந்து எப்படி ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவங்களும் வந்து அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு this hails from insecurity. I'm not targeting all males here. ஓகே, யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களோ நான் அவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். they need to grow up. they need to level up their games. கேம்ஸ்னால் வந்துட்டு மைண்ட் ட்ரிக்ஸை சொல்கிறேன், இல்லை வந்து ஏமாத்துறதுல சொல்கிறேன்றது கிடையாது. நான் அதை சொல்லவே இல்லை. அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். தே ஷுட் ஹாவ் திஸ் ஓப்பன் மைண்டட்னஸ். ஓகே, அதுதான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ மாடர்ன் உமனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வாட் டு யூ பிரிங் டு த ரிலேஷன்ஷிப்? ஒரு பொண்ணு உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்கள் அதில் என்ன கொண்டு வருவீங்க? அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன கொண்டு வருவீங்க? காசு தவிர வேறு என்ன இருக்குது? ஓகே, லைக் உமன் வந்து நாட் ஆல் உமன். ஓகே, ஒரு சில பேர் அப்படி தான் இருக்காங்க, ஜஸ்ட் லைக் மென். ஓகே, மென் எப்படி நாட் ஆல் மென் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களோ அதே மாதிரி நாட் ஆல் உமன். நாட் ஆல் உமன் வாண்ட் யோர் மனி. நாட் ஆல் உமன் வாண்ட் ஜஸ்ட் மனி. ஸோ காசு கொடுத்தா எங்கே வேணாலும் வருவான்ற மாதிரி கிடையாது. ஓகே, லைக் தேர் ஆல் ஹியூமன்ஸ். ஸோ எல்லாருமே வந்து சமம் தான், யூனிக்லி ஈக்குவல்ஸ். ஓகே, ஸோ அதுக்கான ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர் அவங்களுக்கு கொடுக்கணும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க, நிறைய பேர் நான் வேறு வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன், ரெஸ்பெக்ட் ஷுட் பி ஏர்ன்ட். அப்போ தான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் அப்படின்னா, ஆஸ் அ ஹியூமன் யூ கேன் கிவ் திஸ் பர்சன் ரெஸ்பெக்ட். and the person that person doesn't want அவங்க வந்து they don't want to earn your respect. they don't have to. don't know that person. அப்படி இருக்கும்போது why நீங்கள் எதுக்கு வந்து அவங்கள ஒரு ஹியூமனாக மதிக்கக்கூடாது? why shouldn't you give them respect as a human, as a fellow human being? don't objectify women. okay, because that is a whole turn off for women. We want to be respected, honored for what we do, irrespective of what we do as well. We're women and we're just existing. And எங்கள் லைஃப்பில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு we are analyzing things. Don't have double standards. ஒருவேளை ஆம்பளையாக இருந்தால் it is okay to have multiple relationships with people. He can have like a dozen of exes and women can't have. What is this thinking? இல்லை, ரெண்டு பேருமே சமந்தான், ஆனால் வந்து தேர் யூனிக் இன் தேர் ஓன் வே. ஸோ இது கொஞ்சம் மைண்ட் செட்டு கொஞ்சம் விரித்து ஒரு நேரோ மைண்ட் செட் இல்லாமல் பழைய பஞ்சாங்கமாக இருக்காமல் இப்போ இருக்கிற உமனுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஈவன் இஃப் யூ நாட் ஹெல்பிங் தெம், ஈவன் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ப்ரைஸ் தெம், இட் இஸ் ஓகே. டு நாட் டிஸ்கரேஜ் தெம், டு நாட் கால் தெம் நேம்ஸ். ஓகே, யூ ஷுட் ரெஸ்பெக்ட் தெம் ஆஸ் தே ஆர் யுவர் யூனிக்லி ஈக்குவல்ஸ். okay, uniquely equals, hashtag uniquely equals. We are not equal, but we are uniquely equal. As a fellow human being, we would all want other people to respect each other, respect us. okay, ஸோ இது ஒரு சின்ன சண்டை மாதிரி வரும். இப்போவே வந்துட்டு 4B மூமெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போவே வந்துட்டு ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் நம்பர் 1க்கு வந்து அதுவே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்யூனிகேட். வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் இன் அ பிரைட்? ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறீங்க? ஓகே, என்னென்ன பார்க்கணும்? யூ ஜஸ்ட் டாக் டு ஹர் பிஃபோர் கெட்டிங் மேரீட். அண்ட் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, மென் அண்ட் உமன் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் தேர் அவர்ஸ், அவங்க வந்து நம்மளுக்கு சொந்தமாயிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண தேவை கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை லவ் பண்ணும்போது நம்ம வந்து இங்கே கூட்டிகிட்டு போய் டிஃப்ரெண்ட் ஃபுட் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருப்போம், டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு போயிருப்போம், நான் இந்த மாதிரிலாம் போவேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்ற மாதிரி நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருப்போம்.
ஆனால் வந்து தேர் எக்ஸ்பெக்டிங் த சேம் திங் ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் யூ கான் கிவ் தேட் பிகாஸ் அது சும்மா ஒரு டெம்பரரி. நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணக்கு தான் பண்ணேன், இப்போ நீ எனக்கு சொந்தமாயிட்ட, ஸோ ஐ டோன்ட் கிவ் அ டேம் அபவுட் வாட் யூ திங்க். திஸ் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கிரியேட்டிங் அ ட்ரிஃப்ட். இதுதான் வந்துட்டு நிறைய டிவோர்ஸஸ்க்கு இப்போ காரணமாக இருக்குது. லெஸர் அண்டர்ஸ்டாண்டிங். யூ ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் இம்ப்ரெஸிங் சம் ஒன் and you're not continuing that, and people and women, mostly women think that இப்படி தான் அவங்க ஃபுல் லைஃப் பூரா இருக்க போகிறாங்க. ஸோ இஃப் ஐ get married to this person, I will be offered all these things like நம்ம ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக வந்து கை பிடிச்சிட்டு லைக் லாங் ட்ரைவ் போகலாம், இல்லை வந்துட்டு லாங் வாக் போகலாம், பீச்சுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம். அப்புறம் இல்லை நிறைய ஃபுட்ஸ் ட்ரை பண்ணலாம், நிறைய கல்ச்சர்ஸ் ட்ரை பண்ணலாம். மேபி நம்ம வந்து வேர்ல்டு டூருக்கெல்லாம் போயிட்டு வரலாம். அண்ட் ஹீல் பி தி எக்ஸாக்ட் சேம் பர்சன். ஸோ எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க, லைக் சப்போர்ட்டிங் வேர்ட்ஸில் இருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்க எதிர்பார்த்து கல்யாணமே பண்ணுறாங்க. ஓகே, இந்த கூட சேர்ந்தால் எனக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஓகே, லைக் எவ்ரிபடி இஸ் லைக் தேட். ஓகே, அவங்க மட்டும் குறை சொல்லி ஒன்றும் இல்லை, அது குறையே கிடையாது. நீங்களும் அப்படி தானே பார்ப்பீங்க. லைக் எவ்ரிபடி சீஸ் தேட். எது நம்மளுக்கு பெட்டராக இருக்கோ நம்ம அதை பார்த்து போயிடுவோம், ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா வி கேன் நம்ம வந்து ஓகே உங்களை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பர்சன் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு, என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போவாங்க. பட் ஐ எம் நாட் என்கரேஜிங் சீட்டிங். டூ டைமிங் சீட்டிங்கெல்லாம் ஐ டோன்ட் என்கரேஜ். ஸோ டோன்ட் கெட் அ ராங் ஐடியா. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும், டாக்கிங் கம்யூனிகேஷன் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் வந்து வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் மேரேஜ், வேர் ஆர் யூ கோயிங் இன் யோர் லைஃப். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட இந்த மாதிரி நான் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், இல்லை ஒரு பில்டிங் வாங்கணுன்ற மாதிரி இந்த பர்சன் சொன்னாங்கன்னா, உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாம் இது இருக்குல்ல, இந்த ட்ரீமை நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை எவ்வளோ மைல் ஸ்டோன்ஸ் தாண்டி யூ ஆர் ட்ரைங் டு கோ தேர் அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு ஆஸ்க். யூ ஹாவ் டு நோ தி மைண்ட் செட் ஆஃப் த பர்சன். ஒருவேளை அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்களா, ஒரே மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் முடியும். அப்படியே வைக்கப்பட்டு அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, ரைட்? அண்ட் for men and women, you're not marrying just the face of the person, you're marrying the full person. ஓகே, ஒரு நிறைய பேர் வந்து ஃபேஸ் மட்டும் பார்த்துட்டு ஓகே ஷீ ஸோ க்யூட், ஹீ ஸோ க்யூட், அவ்வளோதான், ஐ எம் கோயிங் டு மேரி திஸ் பர்சன். நோ, அந்த மூஞ்செல்லாம் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஸோ அதெல்லாம் வந்து டெம்ப்ரரி தான், மூஞ்சி சேஞ்ச் ஆகும். வயசாகும் போது எல்லாருக்கும் ரிங்கிள்ஸ் வரும், டார்க் சர்க்கிள்ஸ் வரும், திஸ் அண்ட் தட் வரும். ஸோ யூஆர் நாட் மேரிங் தட் சிங்கிள் ஃபேஸ். You are marrying the whole person with all the quirks and all the annoying things that person do. இல்லை அந்த பர்சன் பண்ணுற எல்லா இதையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் வந்து அந்த ஃபேமிலி, அந்த பர்சனோட ஃபேமிலி, இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து யூ ஹாவ் டு கிவ் சிக்னல் ஓகே அப்படின்ற மாதிரி. ஓகே, டோன்ட் கிவ் லீடிங்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து தான் ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும். ஸோ இது ரெண்டு பேருக்குமே நான் பொதுவாக சொல்லிகிட்ருக்கேன். வேறு யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் யூ கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் ஒரே மாதிரி பழைய பஞ்சாங்கமாக இருக்க முடியாதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க, ரைட்? அண்ட் நாட் ஒன்லி மென், உமனும் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்டக்கான பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து மாறிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி மாறுறது, ரைட்? அதில் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்பிரிச்சுவலாக மாறணும்னு சொன்னால, ஸோ ஸ்பிரிச்சுவலாக மாறினா எனக்கு என்ன கிடைக்க போகுது, வாட் இஸ் த பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் வித் த ப்ரீத்திங். யூ கேன் ப்ரீத் ஈஸிலி, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அங்கே. அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக இருப்பீங்க, ஃப்ரம் டாப் ஹெட் டு டோ வந்து ஹெல்த்தியாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய அச்சீவ் பண்ண முடியும் இன் யோர் கரியர்லேயும், அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் வந்து நிறைய அச்சீவ் பண்ண முடியும். நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒரு டெப்த் கிடைக்கும். நீங்கள் ஏன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்கன்றதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறதுன்னு சொல்லி ஒரு நேவிகேஷன் ரூட் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் போனீங்கன்னா யூ வில் பி ஃபீலிங் ஒரு சோல் லெவலில் ஃபுல்ஃபில்டாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. ஓகேவா? அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொன்னேன். ஸோ அந்த யோகா, மெடிடேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், டைச்சி, சீகாங், சாய் கிளென்சிங், சக்ரா கிளென்சிங், பிராணிக் ஹீலிங், ஆயுர்வேதிக் ஹீலிங்,
ரைக்கி ஹீலிங், ஹைமஃபிரா. ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களால் இப்போ இருக்கிற ஷெட்யூலை வந்து ஒரு டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியும், கற்றுக்க முடியும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஹீல் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கேன் ஹீல் அதர்ஸ் ஆஸ் வெல். ஸோ யா, இது வந்து நீங்கள் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ தான் அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆர் ஹெட்ஏக்ஸ், மைக்ரைன் ப்ராப்ளம், லைக் ஃபிசிக்கலி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். கால் பிளாடர் ஸ்டோன், கிட்னி ஸ்டோன், ஹேர் ஃபால், பாடி பெயின், மெமரி ப்ராப்ளம், நர்வஸ் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் என்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி ஒரு கைண்ட் ஆஃப் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் வந்து இது மூலியமாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் அதை ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா இட் கேன் க்யூர் த என்டையர் ஜெனரேஷன். இது உங்களோட மட்டும் இல்லாமல் உங்களோட என்டையர் ஜெனரேஷனும் வந்து ஹீல் ஆயிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. உங்களோட ஜென்ரேஷன் முன்னாடி இருந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அவங்கள ஹீல் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் அவங்களுக்கு அந்த இது கொடுப்பனா இல்லை. இப்போ வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. அப்புறம் த வேர்ல்டு இஸ் இன் அவர் ஃபிங்கர் டிப்ஸ், இன்டர்நெட். ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு யூ கேன் ஹெல்ப் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். யூ கேன் ஹீல் த ஜெனரேஷனல் ட்ராமா. இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் வர்றவங்கெல்லாம் வந்துட்டு தே வில் ப்ரேஸ் யூ பிகாஸ் நீங்கள் அந்த ஷேக்கிள்ஸை உடச்சிருக்கீங்க, அந்த லிமிட்டேஷன்ஸை உடச்சிருக்கீங்க. இட்ஸ் அ பிக் திங். ஏன்னா சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் வந்து இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஹோல் ஜெனரேஷனும் வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. தேர் வில் பி நோ சேம் பேட்டர்ன், ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக போகணுன்னு அவசியம் கிடையாது. லைக் எல்லா ஆம்பளைங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இவ்வளோ ஒர்க் பண்ணால் தான் எனக்கு இத்தோண்டு காசு கிடைக்குன்ற அந்த லிமிட்டேஷன் இல்லாமல் நம்ம லைக் ஃபுல்லாக எவ்வளோ ஒரு க்ரோர்ஸில் இல்லை கோடியில் அந்த மாதிரி வந்துட்டு சம்பாரிச்சிட்டு போகலாம். லைக் லிமிட்டேஷன்ஸ் எங்கேயுமே இருக்காது. யூ கேன் அச்சீவ் அ லாட். பட் அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் தான். இஃப் யூ வாண்ட் டு see the change in others, you have to change yourself. ஸோ அதுதான். அப்புறம் எஸ், மென் அண்ட் விமன் போத் வந்துட்டு யூ நீட் டு எக்ஸ்ப்ரெஸ். நீங்கள் பேசினா தான் மற்றவங்களுக்கு புரியும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், அவங்க புரிஞ்சுக்கிறது அடுத்த விஷயம். நீங்கள் உங்களோட உண்மைகளை நீங்கள் சொல்லி தான் ஆகணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு க்ரியேட்டிவாக யோசிக்கணும் அண்ட் சக்ரா கிளென்சிங் பண்ணி ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு பி யுவர் செல்ஃப். மற்றவங்க உங்கள் வாழ்க்கையை வாழ முடியாது, நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஸோ நீங்கள் வாழும்போது அது நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக வாழ்ந்துருங்க, எந்த ஒரு ரிக்ரெட்ஸும் இல்லாமல். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் வந்து ஃபைல் நம்பர் 1க்கு சொல்லியிருக்காங்க. ஃபைல் நம்பர் 1, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, லைஃப்பில் என்னென்னமோ ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், ஃபினான்ஷியலி, ஹெல்த் வைஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வைஸ் ஆர் ஜென்ரலி. லைக் எங்கே போனாலும் எனக்கு முட்டுக்கட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்படி மூவ் பண்ணாலும் எனக்கு ஏதாவது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, இல்லை வந்து ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கேன், தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது, எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த ரெமிடிஸ் இருக்குல்ல, அதே போதும். அது நீங்கள் கான்சிஸ்டண்ட்டாக ஒரு 6 months பண்ணிங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி சரியாச்சு, இது சரியாகவே ஆகாதுன்னு நினச்சேன், நான் இந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கெல்லாம் போனேன், அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணேன், நிறையா எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டேன், பட் இவ்வளோ நாளாக ஒர்க் ஆகாதது வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். பட் நீங்கள் அதை கான்சிஸ்டண்ட்டாக அட்லீஸ்ட் 5 minutes கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் டெய்லி. யூ ஹாவ் டு மேக் சம் எஃபர்ட், அப்போ தான் உங்களுக்கு அது கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபார் ஃபைல் நம்பர் 1. ஓகே, so yeah, thank you for watching file number 1. Please like, subscribe, comment below and push on the notification button. Okay, and ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். ஓகே, அதை வந்துட்டு யோசிச்சுட்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா யோசிச்சு இருக்க வேண்டியதான். ஸோ அதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு ஏதாவது இருக்கா? யா, I think that's it. So thank you for watching. Again, file number 1. Bye. ஸோ ஹாய் ஃபைல் நம்பர் 1. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கலெக்டிவ் எனர்ஜி ஃபார் டிசம்பர் மந்த்து. இப்போ இந்த டிசம்பர் மந்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், மிடில் ஹாஃப் அண்ட் வந்துட்டு கடைசி ஹாஃபில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தலாம் ஃபார் ஃபைல் நம்பர் 1. ஸ்டில் அதே எனர்ஜி. லெட்ஸ் சி. மை காட், ஒரு ஃபுல் கார்டையுமே வந்துட்டு அந்த கார்ட் டெக்கை ஃபுல்லாக பிரித்து போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்கும் அப்படின்னா லெட் மீ சி.
love, confusion, oh my god, okay, love, confusion, hard work and financially stability and financial stability எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட பிளேஸ் இன் கரியரை வந்துட்டு they have to establish themselves அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஏன் அந்த ஜாப் எடுத்திருக்காங்க, ஸோ அந்த ஜாபில் வந்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ அதை வந்து அவங்க பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மந்தில் வரும் ஃபார் பைல் நம்பர் 1. அப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். பட் பைல் நம்பர் 1 வந்துட்டு அவங்களோட டைம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கணும், அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் அவங்க ஒதுக்கணும். அப்புறம் வந்து டேக் ரெஸ்ட் அண்ட் ரிஜுவினேட் பைல் நம்பர் 1. ஓகே, நிறைய செலிப்ரேஷன்ஸ் வரும். ஒரு சில விஷயங்களை விட்டால் தான் வந்து அவங்களால வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஹோப் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பைல் நம்பர் 1 ஹேஸ் டு அட்ரெஸ் தேர் ட்ராமாஸ். பைல் நம்பர் 1 ஹேஸ் டு அட்ரெஸ் தேர் ட்ராமாஸ். அவங்க என்ன லேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க வந்து பார்க்கணும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேராசைக்காலஜி கோர்ஸில் வந்துட்டு இப்போ வந்து ஏதாவது வந்து நம்மளுக்குள்ளே ஏதாவது குத்திட்டே இருக்குது, இல்லை ஒரு கில்ட்டினஸ் ஃபீலிங் இருக்குது, இல்லை வந்து ஒரு ஆங்க்ரி ஃபீலிங் இருக்குது. ஸோ வாட் எவர் ஃபீலிங் தட் இஸ் எக்ஸஸ், அது வந்து நான் அந்த பர்சன் வந்து சரி பண்ணலை, அவங்களோட அடல்ட்ஹுட்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டராக வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து ஆயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஆத்மா வந்துட்டு அந்த ஆத்மா வந்து they will know. ஹாய் தேர். ஃபார் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கார்ட் டெக் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிசம்பர் மந்தோட கலெக்டிவ் எனர்ஜி என்னென்னு பார்த்துடலாம். ஃபார் பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 2ஓட கலெக்டிவ் எனர்ஜி ஃபார் டிசம்பர். பைல் நம்பர் 2ஓட கலெக்டிவ், வெயிட், இது வந்து பைல் நம்பர் 3 தானே? just a minute. ஸோ நான் தப்பான இது எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் வந்து பைல் நம்பர் 3ஓட இது, அண்ட் பைல் நம்பர் 2ஓடது வந்து இது தான். ஸோ இஃப் யூ ஹேட் சோசன் திஸ் கார்ட், திஸ் டெக் ஃபார் பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 2 தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, லெட் மீ சி, ரொம்ப வளருது. ஸோ பைல் நம்பர் 2 வந்துட்டு அவங்களோட கலெக்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குது ஃபார் டிசம்பர். கலெக்டிவ் எனர்ஜி ஃபார் பைல் நம்பர் 2 டிசம்பர். ஸோ பைல் நம்பர் 2 வந்து தே ஷுட் நாட் ஃபீல் ஒரு டிஸ்ட்ராக்டடாக ஃபீல் பண்ணக்கூடாது, டெம்ப்டடாக ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல் அண்ட் எது உங்களுக்கு சரியோ அதை நீங்கள் செய்யணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. விச் வில் பெனிஃபிட் யூ இன் த லாங்கர் டேர்ம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பைல் நம்பர் 2க்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு லெட் மீ சி வாட் ஆர் தி கார்ட்ஸ் தட் யூ காட். அதை நான் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்துட்டு தென் ஐ வில் லெட் யூ நோ. ஆக்சுவலி இந்த டெக் வந்து பர்டிகுலராக it is actually very difficult for me to analyze like what card is this. ஏன்னா இந்த கார்டில் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அந்த டேரட் பிக்சர்ஸை விட வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா, இட்ஸ் நாட் ட்ரெடிஷ்னல், அந்த டேரட் கிடையாது, இது வித்தியாசமான டேரட்டாக, அதனால வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகும். பட் பார்த்துடலாம் what is the overall energy of these cards. ஸோ பைல் நம்பர் 2க்கு வந்து கலெக்டிவ் ரீடிங்கே வந்து அவங்களுக்கு கார்ட்ஸ் நிறையா வந்துடுச்சு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ உங்களை வந்து ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க, இல்லாட்டி நீங்கள் ஏமாத்துற மாதிரி ட்ரை பண்ணுவீங்களோ. சம்ஒன் லைக் யாரோ வந்து ரொம்ப ஸ்னீக்கியாக இருக்காங்க, ரொம்ப உண்மையாலாம் இல்லை அவங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட இடத்த நீங்கள் வந்து பிடிச்சிட்டு இருக்கணும். நீங்கள் யூ ஷுட் லெட் அதர் பீப்புள் நோ தட் யூ ஆர் irreplaceable. ஓகே, அண்ட் யூ குட் பி ஃபைண்டிங் a lot of hidden truths about yourself அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட டெசிஷன்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த 2025 வந்துட்டு, ஸோ அதோட ஸ்டார்டிங் தானே, டிசம்பர் முடிஞ்ச உடனே அந்த எனர்ஜி வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போவே டிசம்பர் டைம்லேயே வந்துட்டு உங்களுக்கு 2025ஓட எனர்ஜி வந்துடுச்சு பைல் நம்பர் 2 அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிடச்சிரும். You'll be more sure of yourself.
அண்ட் நிறைய காசு, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எல்லாம் கிடைக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களால் உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் வந்து யோகா, மெடிடேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், அதோட வந்துட்டு யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் விஷுவலைசேஷன் ஆஸ் வெல் இஃப் யூ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் எனி திங் நீங்கள் வந்து அதை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இஃப் யூ ப்ராக்டிஸ் சக்ரா கிளென்சிங், ஸோ சக்ரா கிளென்சிங் எப்படி நடக்குதுன்னா மெடிடேஷன் அதோட பேசிக்ஸ். ஸோ மெடிடேஷன் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டீப் ப்ரீத்திங், லைக் இன்ஹேல் ஃபார் ஒரு 50 கவுண்ட்ஸ் வந்து இன்ஹேல் பண்ணிவிட்டு ஹோல்ட் யுவர் பிரெத் ஃபார் 50 கவுண்ட்ஸ். தென் யூ ஹாவ் டு எக்ஸேல். இன்ஹேல் பண்ணும்போது யூ ஷுட் திங்க் தட் யூர் இன்ஹேலிங் பாசிட்டிவ் எனர்ஜி, அண்ட் while exhaling you should think that you are exhaling negative energy. அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் டு டூ திஸ் 3 sets. ஓகே, வேறு என்னது, ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஒரு 50 கவுண்ட் என்னால் மூச்சு பிடிக்க முடியல அப்படின்னா இட் இஸ் ஓகே. அதுக்கப்புறம் 2 கவுண்ட்ஸில் வந்து யூ ட்ரை. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரை டு ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். ஸோ இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முடித்த உடனே கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ப்ரீத்திங். அண்ட் நார்மல் ப்ரீத்திங் வந்து எப்படி நடக்குது, இஸ் இட் யுவர் செஸ்ட் ப்ரீத்திங், ஸோ அந்த மாதிரி எங்கேருந்து ப்ரீத்திங் வருதுன்ற மாதிரி யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ப்ரீத்திங். அதுக்கப்புறம் வந்துட்டு யூ கேன் இன்டியூஸ் யுவர் செல்ஃப் வித் சக்ரா கிளென்சிங். அப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ சக்ரா கிளென்சிங் எல்லாம் பண்ணிவிட்டு கிளென்சிங், பிளாக்கேஜ் ரிலீஸிங், அப்புறம் பேலன்சிங் சக்ரஸ், அதுக்கப்புறம் தான் வந்து விஷுவலைசேஷன் வந்து பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த ரொம்ப நிறைய எஃபெக்டிவாக இருக்கும். நிறைய சீக்கிரமாகவே உங்களோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப மேஜிக்கல் பைலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் 3 பைல்ஸ் ஆர் வெரி மேஜிக்கல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஓகே, பைல் நம்பர் 1 அப்படி தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க. தேர் இஸ் நோ ஸ்டாக்னேஷன் எனர்ஜி. ஆனால் அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டால் தான் இது ஒரு விஷயமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே பார்த்துட்ருக்கேன். ரைட். வேறு வந்துட்டு நிறைய காம்படிஷன் இருக்கும். நிறைய ஜாப் கிடைக்கிறதுல காம்படிஷன், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுல காம்படிஷன். பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இல்லை நிறைய பேர் ஏமாத்த ட்ரை பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், அப்புறம் வாட்ஸ்அப்பில் கூட வந்து வாட்ஸ்அப் மேபி ஆர் என் யூடியூப் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு வேலிடாக இருக்காங்க, இஸ் இட் அ ஸ்கேம் ஆர் இஸ் இட் நாட் அ ஸ்கேம், இஸ் இட் வேலிட், ஹவ் மச் இஸ் இட் வேலிட், அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்துட்டு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இது எந்தளவுக்கு எனக்கு எஃபெக்டிவாக இருக்கும், என்னோடய லைஃப்பில் நான் இதை எப்படி இம்ப்ளிகேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்துக்கோங்க, ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் பிளைண்ட்லி, அண்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் செல்ஃப் ஹீலிங் ஜேர்னி அண்ட் யுவர் நோயிங் யுவர் செல்ஃப் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. லைக் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, ஏன் அப்படி இருக்குது. அப்புறம் வந்து இங்கே நிறைய பேர் வந்து பிளாக் ஷீப்ஸாக இருப்பீங்க போல இருக்குது இன் யுவர் ஃபேமிலி. லைக் வந்து மற்றவங்கெல்லாம் வேறு மாதிரி யோசிப்பாங்க. இப்போது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சின்னதுலேருந்து என்னோடய தாட் ப்ராசஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஓகே, என்னோட சேம் ஏஜ் பீப்புளோட என்னால் வந்து இது பண்ண முடியாது. ஐ குட் நாட் ரிலேட் வித் தெம். அதே மாதிரி தே குட் நாட் ரிலேட் வித் மீ. என்னோடய தாட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி வயராக இருந்துச்சு. ஓகே, அண்ட் இவங்க ரொம்ப இம்மெச்சூராக பேசுகிறாங்க, இது தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. I somehow saw the deepest things and they didn't get it. ஏன்னா அந்த வயசில், அதாவது யூகேஜி, எல்கேஜி, அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஆக்சுவலி this started for my entire life, 14 years of life. ஓகே, அதுக்கப்புறம் ஈவன் இன் காலேஜில் கூட அப்படி தான் இருந்துச்சு. பட் காலேஜில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அந்த ஃபீலிங் ஆஃப் பீப்புள் டோன்ட் கெட் மீ அப்படின்ற ஃபீலிங் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ரைட். அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருப்பீங்க. எல்லோரும் வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்களோட தாட் ப்ராசஸ் வேறு இருக்கும், அவங்களோட வேல்யூஸ் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட தாட் ப்ராசஸ் அண்ட் உங்கள் வேல்யூஸ் வேறு மாதிரி இருக்கும். தே டோன்ட் கெட் யூ அண்ட் தே ஆல்வேஸ் ஐசோலேட் யூ. அண்ட் வந்துட்டு ஒரு ஏலியன் மாதிரி இது பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து தே ஓன்ட் வேல்யூ யூ ஃபார் யோர் தாட்ஸ். லைக் ரொம்ப ட்ராமடைஸ் பண்ணுற, இமேஜினேட்டிவாக இருக்கேன், ஓகே யூ ஷுட் நாட் பி லைக் தேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேச்சுரலாக இப்படி இருக்கீங்களோ அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க.
அது வந்து தப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்காங்க, நாங்கள் எல்லோரும் ஒரு குரூப்பாக வேறு மாதிரி இருக்கோம், நீ மட்டும் தான் தனியாக இருக்க அப்படின்ற மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்கும். மேபி இந்த பைல் 2க்கு வந்து சைக்கிக் எபிலிட்டிஸ் இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கூட நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இருந்திருக்கும். ஓகே, சைக்கிக் எபிலிட்டிஸ் வந்து நம்ம பிறக்கும் போதுலேருந்து இருக்கும். ஆனால் வந்து அந்த நாளடைவில் ரியாலிட்டி வந்து நம்ம மூஞ்சி அடிக்கும்போது நம்ம அதை மறந்துடுவோம். மற்றவங்கலாம் இப்போ எதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாமளும் வந்து அதில் ஒட்டுறதுக்கு பார்ப்போம். அதனால் நம்ம மட்டும் ஏன் இப்படி தனியாக இருக்கணும், நாம மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு கன்ஃபியூஷன் வந்து, ஸ்ட்ரெஸ் வந்து, அண்ட் வந்து நிறையா சைக்கிக் எபிலிட்டிஸ் வந்து அதெல்லாம் சும்மா டிவியில் மட்டும்தான் பார்க்குறது, இட்ஸ் ஜஸ்ட் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து மனசில் வந்து மாற்றி விட்ருவாங்க. ஆனால் மறுபடியும் அடல்ட்ஹுட்டில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எட்டி உதச்சிட்டு வந்திருப்பாங்க சைக்கிக் எபிலிட்டிஸ். உங்களால் அதை இக்னோர் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ், அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இப்போ இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி தட் இஸ் வை யூ சோஸ் டு சீ திஸ் வீடியோ. அதனால தான் நீங்கள் வந்து டேரட் ரீடிங்காக வந்து ஒரு கன்சிடர் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கீங்க. மேபி ஐ கெட் ஆன்சர்ஸ் த்ரூ திஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்குமா நம்மளோட நேவிகேஷன் பண்ணுறதுக்கு, நான் ஏன் அப்படி இருக்கேன் அப்படின்னு பார்க்கறதுக்காக. லைக் மெனி ஆர் பீயிங் அவேக்கன்ட் அட் திஸ் டைம். ஆக்சுவலி இந்த அவேக்கனிங் வந்து 2012லேயே முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் இமேஜின் கைஸ், ஜஸ்ட் இமேஜின் லைக் நம்மளோட ரியாலிட்டி 2012க்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, 2012 அப்போது இட் இஸ் த எண்ட் ஆஃப் த எர்த், எவ்ரி திங் இஸ் கோயிங் டு கெட் கொலாப்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இட் டிட் கெட் கொலாப்ஸ்ட். ஓகே, நம்ம இப்போ நிறைய ரியாலிட்டிஸ், இன்ஃபினிட் ரியாலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரியாலிட்டிக்கு நம்ம அந்த பழைய ரியாலிட்டியிலேருந்து புது ரியாலிட்டிக்கு வந்திருக்கோம் அப்போது 2012ல். இப்போது 2020லேருந்து இது இன்னொரு ரியாலிட்டி. ஓகே, புரியுதா? ஒரு சயின்டிஃபிக் நர்ட் மாதிரி தான் இருக்கும் இப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு. பட் ஒரு சில பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதில். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து ப்ரொக்ரெஷன் ஆஃப் ரியாலிட்டிஸ்க்கு போயிட்டுருக்கோம். 2012லேருந்து நிறைய பேர் வந்து அவேக்கனிங் ஆகிருப்பாங்க. லைக் ஸ்லோவாக வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ 2012 அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் அவேக்கன்ட் ஆகலையோ ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸுக்கும், அப்புறம் நம்மளோட லைஃப்பை தாண்டி, லைக் நம்மளோட ஹியூமன் எனர்ஜியை தாண்டி, நம்மளோட அந்த லைக் ஃபார் கேர்ள்ஸ் வந்துட்டு இது ஐயோ ஸ்கூல், காலேஜ், வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் நோ ஆஃபீஸ் ஆர் ஜஸ்ட் ஆஃபீஸ், ஹஸ்பண்ட், சில்ட்ரன், அவ்வளோதான் முடிச்சு. ஹியூமன் லைஃப், வெரி ஆர்டினரி ஆவரேஜ் ஹியூமன் லைஃப் முடிச்சு. அப்படி இல்லாமல் அதே மாதிரி மென்னுக்கு வந்துட்டு ஸ்கூல், காலேஜ், வேலை, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வேலைக்கு போய் வாங்கன்னு வேலை பார்க்குறது, வேலை பார்த்துட்டு வீட்டில் வந்து கொட்டுறது, அப்படியே பயணப்படுத்திக்கிறது, அவ்வளோதான். இதே மாதிரி தான் வந்து அவங்க லைஃப் பூரா இருந்திருக்கணும். லைக் ஆவரேஜ் லைஃப்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து அந்த மாதிரி தான் ஃபுல் கலெக்டிவே இருந்திருக்காங்க 2012 வரைக்கும். 2012 வந்ததுக்கப்புறம் புரியுதா? 2012 அந்த எனர்ஜி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் அவேக்கண்ட் ஆகிட்டே வந்துருக்குறாங்க. அந்த டைமில் யாரெல்லாம் அவேக்கண்ட் ஆகலைன்னா, வாட் இஸ் அவேக்கனிங்? ஸோ இந்த மாதிரி நம்ம மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் நிறையா வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, ஸ்பிரிச்சுவல்னா என்ன, ஸோ விஷுவலைசேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணால் எனக்கு அது ஒர்க் ஆகும், நான் வந்து எனக்கு என்னோடய டிசைட் ஒர்க்கெல்லாம் நான் என்னால் இந்த வாழ்க்கையிலே வாழ முடியும். அப்புறம் வந்து பாஸ்ட் லைஃப் இருக்குது. ஸோ பாஸ்ட் லைஃப் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய தெரப்பிஸ் எல்லாம் இருக்குது. பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்புறம் வந்து ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிட்டே இருக்க முடியும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தேட் இன் டீட்டெயில் ரைட் நவ், because I have so many other things that I just want to share to you. ஸோ அந்த 2012ல் வந்துட்டு யாரெல்லாம் வந்து அது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஃபுல்லாக இன்டெல்ஜ் ஆகலையோ அவங்கெல்லாம் 2020க்கு அப்புறம் இன்டெல்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் மாதம் இன்டெல்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு ரொம்ப போர் அடிக்குது நம்ம லைஃபு, ஓகே ஒரு ஆவரேஜாக போயிட்டுருக்கு, இதை தாண்டி என்னமோ இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது என்னது அப்படின்னு சொல்லி தேடி தான் இப்போ வந்து எல்லோரும் சுற்றிட்டுருக்கோம். ஓகேவா? அந்த அவேக்கனிங், அந்த தெளிவுக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம். ஸோ அதில் வந்துட்டு இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்லிகிட்ருக்கேன், இப்போ வந்து என்னோடய லைஃப் எங்கே போயிட்டுருக்கு,
நான் எதுக்காக பொறந்திருக்கேன், அப்புறம் என்னோட டெஸ்டினி எல்லாம் என்ன, வாட் இஸ் மை லைஃப் பாத். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து அது எனக்கு வர அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளான் போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக நான் மூவ் பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு தெரியலன்றனால தான் இப்போ எனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் புக்ஸை வாங்குறதா இருக்கட்டும், ஓசோ ஜென், சத்குரு, அது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறது, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது, யோகா, மெடிடேஷன் அண்ட் டேபிங் இன் டு தி அக்கல் சயின்ஸ், நிறைய புக்ஸ் படிக்கிறது, லைக் விச் கிராஃப்ட் பற்றி புக்ஸ் எல்லாம் படிக்கிறது. அப்புறம் இல்லாட்டி ரொம்ப வந்து சாமி, நம்மளோட ரிலீஜனில் இருக்கிற அந்த சாமிங்களை வந்து அவங்களோட ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறது, நிறைய கோயிலுக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பயில எதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். 2000 சாரி பைல் நம்பர் 2. ஓகே. அண்ட் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன், எனக்கு எப்படி நான் நேவிகேட் பண்ணுறது என்னோடய லைஃப்பை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து லைஃப் பாத் நம்பர், வாட் இஸ் யுவர் லைஃப் பாத் நம்பர் அண்ட் வாட் இஸ் யுவர் டெஸ்டினி பாத் நம்பர். ஸோ இது ரெண்டத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எங்கே நான் போயிட்டுருக்கேன், நான் யார், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அதை வச்சு யூ கேன் ஒரு சின்ன ரோடு போட்டால் கோடு போட்டால் போதும், நான் அது கூடயே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி யூ வில் ஃபீல். ஸோ அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. வாட் இஸ் டெஸ்டினி நம்பர், அப்புறம் வந்து ஹவு டு ஃபைண்ட் இட், வாட் இஸ் லைஃப் பாத் நம்பர் அண்ட் ஹவு டு ஃபைண்ட் இட். இது மட்டும் நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி மில்லியன்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ். அதில் நீங்கள் வந்து இப்போ லைஃப் பாத் நம்பர் 4 and 8 ஆர் டெஸ்டினி பாத் நம்பர் 4 and 8, ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த இது மட்டும் டைட்டில் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு இந்த இயர்க்குள்ளே உங்களுக்கு என்ன நடக்கும், 2025 உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும், நீங்கள் அதை எப்படி நேவிகேட் பண்ணலாம். ஸோ இந்த ராசி மாதிரி தான், ராசி நட்சத்திரத்தை வச்சு ஒரு பர்சனோட வாழ்க்கை ஒரு இயருக்குள்ளே எப்படி நடக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே, அதை தவிர்த்து புரியறதா? அப்புறம் இங்கே நிறைய பேர் வந்துட்டு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் மெடிடேட்டிங், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் கிளென்சிங் யுவர் செல்ஃப். லைக் ஒரு ஆர்புக்குள்ளே இருக்கும், அந்த ஆர்புக்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப சேஃப், வார்ம் அண்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு விஷுவலைஸ். அண்ட் ஆல்வேஸ் வந்து இந்த ராக் சால்ட் பாத் வந்து எடுத்துக்கிறது இட் இஸ் வெரி குட். ஓகே. வேறு நீங்கள் மாறும்போது உங்கள் லைஃப்பில் இருக்கிற மற்றவங்களும் உங்களை மாதிரியே மாறுவாங்க. நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டும்போது அவங்க ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களும் அதே மாதிரி மாறுவாங்க. ஸோ நான் தான் ஃபஸ்ட் இது பண்ணேன், இப்போ மற்றவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க, நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, நான் ஒன்றும் கம்பல் பண்ணி எதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்ட்டு, நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு தான் நான் சொன்னேன். பட் அவங்க அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்ககிட்டேருந்து மற்றவங்க அப்படின்ற மாதிரி நிறைய அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ நீங்களே நிறைய க்ரியேட்டிவாக யோசிப்பீங்க, உங்களோட சோலார் ப்ளெக்ஸஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆனால் நிறையா எனர்ஜிஸ் எல்லாம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த வெயில் வந்து ரொம்ப தின்னிங்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க பைல் நம்பர் 2. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைக் பைல் நம்பர் 2 மட்டும் கிடையாது, லைக் இன் ஜென்ரல் everybody should be very careful with whom they are talking to, what are their intentions. அதுக்கப்புறம் நமக்கு அவங்க ரொம்ப ரெசிப்ரோக்கலாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு see what energy are they executing, okay, and what do they really mean, what are their intentions. அண்ட் இது வந்து ஒரு இப்போ எப்படி நடக்குதுன்னா, மேல் அண்ட் ஃபீமேலுக்கான சண்டை ஜாஸ்தியாக இருக்குது, அந்த ஃப்ளூயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. உமன் என்ன பண்ணாலும் தே ஆர் ஜஸ்ட் ஷேரிங். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிறேன். ஓகே, உமன் வந்து என்ன போஸ்ட் போட்டாலும் இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப், இல்லாட்டி இந்த யூடியூப்பில் இருக்கட்டும், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ அவங்க அதை போட்டாங்கன்னா, மென் வந்துட்டு ஒரு சில மென் தான் சொல்கிறேன், நாட் ஆல் மென், ஒரு சில மென் வந்துட்டு ஐ லைக் யூ சி, இது உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நீ அழுகிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, யூ ஆர் பிளேயிங் த விக்டம் கார்டு. அப்புறம் எல்லா லேடிஸும் வந்துட்டு கோல்டு டிகர்ஸ் தான், அப்புறம் வந்து ஓர் தான், அப்புறம் வந்துட்டு காசு கொடுத்தா வந்துடுவாங்க, அப்புறம் வந்துட்டு ஷீ ஜஸ்ட் வாண்ட்ஸ் யுவர் மனி, யுவர் ப்ராப்பர்ட்டி, முதல கண்ணீர் அப்படிலாம் சொல்கிறாங்க. லைக் வை, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து சவுத் கொரியா அண்ட் வந்து அமெரிக்காவில் 4B மூமெண்ட் வந்துன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்தியாவுக்கும் வந்துடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு பேலன்ஸ் இல்லைன்னா, எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ஒரு பேலன்ஸ். 2 பேருமே வந்து
ஒன்று தான், ஒரே மாதிரி தான் அப்படின்ற இது வந்து 2 சைட்லுமே புரிஞ்சுக்கணும். ஒரு சில உமனும் வந்து இதை புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி சொல்ல வரேன். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கணும். பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு இப்போது. ஸோ பேலன்ஸ் வந்து வர வைக்கிறதுக்காக ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. அந்த பெரிய விஷயம் நிறைய எக்கனாமிக்கலாகவும் பாதிக்கும், ஃபினான்ஷியலாகவும் பாதிக்கும், எல்லா இடத்துலையும் பாதிக்கும். ஸோ ஒரு நாட்டோட எல்லாமே லைக் வாட் எவர் தட் ஒரு கண்ட்ரி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி 2025க்கு. ஆக்சுவலி இது டிசம்பரோட ரீடிங் தான், பட் இதுலேயே வந்து 2025ஓட ரீடிங்கும் சேர்த்து வந்துடுச்சு. அந்த பேலன்ஸ் வர வைக்கிறதுக்கு ஒரு புது விஷயம் ஃபஸ்ட்டு வர வைக்கிறதுக்கு பழசு இருக்கிறது வந்து உடஞ்சி க்ரம்பிள்டாக தான் ஆகணும். அப்போ தான் வந்து இது புதுசு வர முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நடந்துருக்கு. ஸோ அதனால தான் இதெல்லாம் நடக்குது. இந்த சண்டைலாம் ஏன் நடக்குது? இப்போ நிறைய பேர் இந்த 4B மூமெண்ட்டுன்றாங்க. இல்லாட்டி வந்துட்டு உமனுக்கு வந்து ஒரு மதிப்பே இருக்க மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் ரேப் நடக்குது. எங்கே பார்த்தாலும் இது பிரச்சனை, அது பிரச்சனை அப்படின்னா அந்த பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு யூனிவர்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா இதை தாண்டி அந்த பேலன்ஸ் வந்தால் தான் வந்து நம்மளோட லைஃப்பில் இப்போது அந்த கொரோனா வந்தனால தான் நம்மளால் டிஜிட்டலைஸ்ட் ஆக முடிஞ்சது. இல்லாட்டி அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் வேர்ல்டுன்னா எல்லோரும் சிரிச்சுட்டு தான் போவாங்க. தே ஓன்ட் பிலீவ் இதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபார் ஃபெச்டாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு புரியுது. ஸோ கொரோனான்ற ஒரு டிசாஸ்டர் நடக்கலைன்னா அந்த பாஸ்ட் அந்த ஒரே மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும். அது வந்தனால தான் அந்த ரியாலிட்டி க்ரம்பிள் ஆகி கீழே விழுந்துடுச்சு. இப்போது வந்து டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டு வந்துடுச்சு. ஸோ இந்த மேன் அண்ட் உமனோட ஃப்ளூயிட் நடக்குது இல்லை. ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் டக்குன்னு சொல்லும் போது எனக்கு இதான் ஞாபகம் வந்துச்சு. மேபி இவங்களோட மேன் அண்ட் உமனோட அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 2 பேருக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு காமன் கிரவுண்டுக்கு வந்து பேலன்ஸ் 2 பேர்கிட்டையும் இருந்துச்சுன்னா மேபி அந்த ரிலேஷன்ஷிப் வைஸில் வந்து சம்திங் எல்ஸ் இஸ் கோயிங் டு கம். புரியுதா? ஸோ அதனால தான் வந்து இந்த சண்டையெல்லாம் வருது. சண்டை வந்தால் தான் வந்து ஒரு பழசு போய் புதுசு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது தான் வந்து யூனிவர்ஸ் நம்மளோட இதேவே ஃபுல்லாக மாற்றும். நம்மளோட திங்கிங் மாறிச்சுன்னா எல்லாமே மாறும். ஒரு சின்ன லைக் ரிப்பிள் எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பைல் நம்பர் 2க்கு இங்கே பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி மாறும்போது யூ ஹாவ் டு கீப் சேஞ்சிங். ஸோ அதனால் நிறைய சைபர் க்ரைம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சைபர் க்ரைம்ஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. பைல் நம்பர் 2. ஓகே. I don't understand why I got this particular message when I'm seeing this pile number 2. Demigods and யாரெல்லாம் வந்து உள்ளே இருக்காங்களோ, இவ்வளோ வருஷமாக வந்து இம்மார்ட்டலாக வாழ்ந்துருக்குறாங்களோ, இல்லை வந்துட்டு அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் சம்திங் அபவுட் அவர் பாஸ்ட் ஏன்ஷியன்ட் இந்தியா, அங்கே இருந்த அந்த நாலேஜு, அங்கே அப்போ இருந்த அந்த க்ரியேச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு தேர் கோயிங் டு கம் அப் இந்த பைல் நம்பர் 2க்கு தெரிய வர மாதிரி இருக்கும். மேபி யூர் இன்ட்ரெஸ்டட் இன் கிரிப்டோசுவாலஜி, மேபி யூர் இன்ட்ரெஸ்டட் இன் தி அன்யூஷுவல் திங்ஸ், maybe you're trying to start a conspiracy theorist kind of thing, like enthusiast மாதிரி sometimes ட்ரை பண்ணலாம். யாராவது அந்த மாதிரி போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபுல்லி, பட் ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் எதெல்லாம் வந்து முன்னாடியே இருந்துச்சோ அது வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிசம்பர் டைம் அப்போ கிடைக்கும் பைல் நம்பர் 2க்கு. ஓகே. இல்லாட்டி டவுன்லோட்ஸ் கிடைக்கும். நீங்கள் சும்மா உட்காந்துட்ருப்பீங்க, அப்போ வந்து திடீர்னு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அது வந்து டக்குன்னு நடந்துடும் உங்கள் லைஃப்பில். அந்த இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி வேறு எந்த விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே. உங்கள் லைஃப்பில் லைக் ட்ரீம்ஸில் வரலாம், இல்லாட்டி வந்து இந்த மாதிரி சைக்கிக் எபிலிட்டிஸ் உங்களுக்கு அதிகமாகலாம். உங்களுக்கு அதனால் டென்ஷன் ஆகலாம். என்னடா இது, எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. வந்து பேசுகிறதுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். புரியுதா? லைக் ட்ரீம்ஸில் அவங்க பேசுகிற மாதிரி வந்துச்சு, டேஜாவு மாதிரி. இட்ஸ் ஆக்சுவலி கால் பேரமிஷியா. ஸோ அந்த மாதிரி எனக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு கனவுல தெரிஞ்சிடுது. ஆனால் ஒரு மெட்டஃபோரிக்காக எனக்கு கனவுல வந்துச்சு, இல்லாட்டி எக்ஸாக்டாக கனவுல இருக்கிற மாதிரியே வந்து எனக்கு
அடுத்த நாள் காலையில் நடக்குது, இல்லாட்டி 1 மாதம் கழிச்சு நடக்குது. அப்புறம் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. எனக்கு கேட்குது. அவங்க யாரோ இருந்து பேசுற மாரி இருக்கு. அப்புறம் ரூம்ல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா நாம மட்டும் தான் இருந்திருப்போம். பட் யாரோ நம்ம கூட இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. ரைட். இல்லாட்டி இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு புது இடத்துக்கு போறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போனதே கிடையாது. ஆனா, இந்த டிவில ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாங்கல்ல. அப்போ வந்துட்டு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் போகும்ல. அதே மாதிரி இப்போ ஒரு புது இடத்துக்கு போன உடனே உங்களுக்கு ஃபீல் ஆகும். இவங்க யாரோ ஒரு லேடியோ, இவங்களோ இப்படி போனாங்க. அப்புறம் அவங்க இந்த மாரி வந்தாங்க. ஸோ, அவங்களுக்கு ஒரு விஷுவல்ஸாவே தெரியும். வந்தாங்க, போனாங்க, இவங்கலாம் வந்திருக்காங்க, போனாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு தெரிய வரும். அந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துச்சுல்ல. ஸோ, அதெல்லாம் வந்து நிஜமாலுமே நடந்திருக்கு. இது உங்க இமேஜினேஷன் கிடையாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் யுவர் இமேஜினேஷன் ஆர் யுவர் மைண்ட் பிளேயிங் ட்ரிக்ஸ் ஆன் யூ. அந்த மாரி ஒரு விஷயம் முன்னாடியே நடந்திருக்கு. சைக்கிக் எபிலிட்டீஸ். ஸோ, இந்த மாரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது எனக்கு? அப்படின்ற மாரி இங்க நெறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. மேபி திஸ் இஸ் யுவர் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளால பழைய மாரி யோசிக்க முடியல, பழைய மாரி இருக்க முடியல. நான் பழைய லைஃப் ஸ்டைலுக்கு நான் திரும்பி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ, அந்த ரெசிஸ்டன்ஸ்னால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க. ஸோ, தட் வில் மேனிஃபெஸ்ட் ஃபிசிக்கலி ஆர் இன்டூ அ மென்டல் ஸ்ட்ரெஸ் லைக் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி கன்ஃப்யூஷன்லேயே இருக்கிறது, டென்ஷன், ப்ரெஷர், ஆங்ஸைட்டி, பால்பிட்டேஷன்ஸ். ஸோ, இந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஸோ, அது எல்லாத்தையும் கம்மி பண்ணுறது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, ரிசர்ச் ஆன் யுவர் செல்ஃப். அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களோட ட்ராமாஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். ஷேடோ செல்ஃப் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் 2025 இட் இஸ் கோயிங் டு பி அ பிளாஸ்ட். இது பைல் நம்பர் 2க்கு மட்டும் சொல்லலை. லைக் லிட்டரலி எவ்ரிபடி, ஐம் சேயிங் திஸ் ஃபார் எவ்ரிபடி. இட் இஸ் கோயிங் டு பி அ பிளாஸ்ட். நீங்கள் எதிர்பார்க்காத இது ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது உங்கள் லைஃப்பில். லைக் பீப்புள் ஹைக்கரிங் into different dimensions maybe, or into the alien world in your dream, astral projection, like கூடு விட்டு கூடு பயிர் மாதிரி. தட் இஸ் ஸ்வாப்பிங். பட் உங்கள் உடம்பு இங்கே இருக்கும், நீங்கள் இப்படி உங்களோட சோல் இங்கே இருக்கும். நீங்கள் ஊர் சுற்றிட்டு மறுபடியும் அந்த பாடிக்குள்ளே வந்துக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கும், உங்களுக்கே தெரியாமல் நடக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம். லைக் அந்த ஏன்ஷியன்ட் விஸ்டம் இருக்குல்ல, நம்ம பழங்காலத்தில் மறைக்கப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் வழியாக ஒரு தெரியலாம். லைக் இட் குட் பி ப்ரொஜெக்டிங். அது வந்து உங்களோட நார்மல் லைஃப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் அதுக்காக அடாப்ட் ஆகிக்கணும். ஓகே, லைக் லாட் ஆஃப் சேஞ்சஸ் நடக்கும், அதுக்கு நீங்கள் அடாப்டபுளாக இருக்கணும். நிறைய காம்படிஷன் நடக்கும் உங்களுக்குள்ளேயே. இங்கே அது இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் சும்மா இமேஜின் பண்ணுறேன், நான் வந்து குக்கு ஆகிட்டு இருக்கேனா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து 2025 ஒரு டிசம்பர் அப்போது உங்களுக்கு நடக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க பைல் நம்பர் 2க்கு. அண்ட் ஆல்வேஸ் ப்ராக்டிஸ் காஷன் while you're into the occult. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 1 எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு இங்கே. ஓகே, just a minute. ஓகே, ஸோ தட் இஸ் இட் ஃபார் பைல் நம்பர் 2. அவங்களோட கான்ஷியஸ்னஸ், கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் பைல் நம்பர் 2 இப்படி தான் இருக்கும். லைக் நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக போயிட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் நடக்கிறத நடக்கணும்னு சொல்லி விட்டுருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பாஸ்ட்லேருந்து யூ ஹாவ் டு கம் அவுட், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு அந்த டைம் பீரியட் பைல் நம்பர் 2க்கு
ஒரு சூரிய வெளிச்சம் வந்து உங்கள் கண்ணில் டைரெக்டாக அடிக்கும்போது கண்ணெல்லாம் கூசி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அட் த சேம் டைம் மூஞ்சில் அப்படியே வார்மாக இருக்கும். அப்படியே கதகதப்பாக இருக்கும். அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஆனாலும் கண்ணை மூட முடியாது ஃபுல்லாக. இப்படி இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் குடுக்குன்ற மாரி சொல்றாங்க. 2025 பைல் நம்பர் 2க்கு. டிசம்பர். டிசம்பர் அண்ட் 2025 ஓகே. ஸோ அதான் ஸ்டார்ட்டிங். டிசம்பர் தானே ஸ்டார்ட்டிங். 2024 எண்டு தான் வந்துட்டு 2025ஓட ஸ்டார்ட்டிங். ஓகே. ஸோ அது வந்து டிசம்பர்லேயே வந்துருன்ற மாதிரி சொல்கிறேன். புரிஞ்சுதா? அப்புறம் ரொம்ப வருஷமாக நம்ம ஏன் இப்படி நடக்குது, ஏன் யோசிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு டிசம்பர் டைமில் கிடைக்கும். 2025 டைமில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து ஒரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படின்ட்டு நவ் இட் ஆல் மேக் சென்ஸ். நான் ஏன் இந்த மாதிரி சின்னதில் இப்படி இருந்தேன், என்னை ஏன் எல்லோரும் மற்றவங்க ஏன் போய் ட்ரீட் பண்ணாங்க, ஒரு சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். ஏன் அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். என் கலர் கூட வந்து எனக்கு ஒரு டைமில் வந்து ஒரு கலர் பிடிக்கும். ஸோ அப்போது கலருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச கலருக்கும் நம்மளோட நிலைமைக்கும் நிறைய கனெக்ஷன் இருந்திருக்கும். ஸோ வந்து ஏன் எப்படின்ற மாதிரி உங்களை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஹூ யூ ஆர், வை யூ லைக் தேட். இப்போ சிச்சுவேஷன் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றத மாதிரி யூ வில் ஃபிகர் அவுட். ஓகே. அது வந்து ஒரு டவுன்லோட் மாதிரி யூ வில் கெட். ஸோ இங்கே இந்த ஃபைலில் இருக்கிறவங்க வந்து அவங்க கிளென்ஸ் பண்ணிக்கணும் அண்ட் பேலன்ஸ் பண்ணிக்கணும் சக்ராஸை அண்ட் ப்ராக்டிஸ் மெடிடேஷன், கீப் ரைட்டிங் யுவர் ட்ரீம்ஸ். எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. you will start to love yourself and the world around you. And இன்னொரு விஷயம் என்னன்னா, truth is weird than fiction. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் 2025 அனுபவிப்பீங்க. அது வந்து டிசம்பர் டைம்லேருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன 2025 அப்புறம் எல்லாமே பழகிடும். ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்கு. லைக் த கலெக்டிவ் எனர்ஜி வந்துட்டு அண்ட் த வேர்ல்டு இன் ஜென்ரல் ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம கனவுல கூட நினச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் இங்கே நிறைய பேர் வந்துட்டு மேபி இப்போவே அந்த எஃபெக்ட்ஸ் வந்திருக்கலாம். எந்த எஃபெக்ட்ஸ்னால், இப்போ இந்த 2ஆம் உலகத்தில் வந்துட்டு அது ஒரு அல்டர்னேட் யூனிவர்ஸ் இல்லையா? அதை வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஏர்த்தில் இருக்கிற அந்த ஆரியா வந்து பார்த்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போவே மேபி ஃபைல் நம்பர் 2 இருக்கிறவங்க யூஆர் சீயிங் கிளிம்சஸ் இன் ட்ரீம்ஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட் லைஃப் ஆர் பேரலல் லைஃப் ஆர் another டிமென்ஷன். அதில் வித்தியாசமான ஜந்துக்கள், உயிரினங்கள்லாம் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி மேபி இப்போவே அதை ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லாட்டி டிசம்பர் டைம்லேருந்து ஆரம்பித்து 2025 அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஓகே. ரைட். ஐ திங்க் தட்ஸ் இட். அப்போ என்ன டைமில் என்ன எப்படி ஆகும்னா, உங்களோட கண்ட்ரோல் வந்து ஜாஸ்தியாகும். நீங்கள் யாருன்றதே உங்களுக்கு வந்து குழப்பமாயிரும். நான் இதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் இருந்த அந்த எண்ணங்கள் மாறிடும். அப்புறம் வந்துட்டு உங்களோட கோல் மாறிடும். அப்புறம் எங்கே வந்து போகிறீங்கன்ற அந்த ஷோர்னஸ் வந்து மாறும். ஸோ எல்லாமே மாறிடும். புரிகிறப்பா? ஸோ இதுதான் வந்து ஃபைல் நம்பர் 2க்கு நான் பார்த்தது ஃபார் டிசம்பர் அண்ட் ஃபார் 2025 அந்த ஸ்டார்டிங் எனர்ஜிஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபைல் நம்பர் 3. ஹாய், ஹலோ, இது எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபைல் நம்பர் 3 வந்துட்டு இந்த டெக் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைல் நம்பர் 3 இது உங்களுக்காக. ஸோ டிசம்பர் டைம் கான்ஷியஸ்னஸ், கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஃபைல் நம்பர் 3க்கு எப்படி இருக்கும்? டிசம்பர் டைம் collective consciousness for file number 3. December collective consciousness for file number 3. Okay.
ஓகே. ஸோ ஃபார் பைல் நம்பர் 3 வந்துட்டு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து லேக்கா இருக்கோ, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குன்ற மாரி சொல்றாங்க. அந்தந்த விஷயத்துல உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஆனா வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும். லைக் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ யூ ஹேவ் டு வொர்க் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. அண்ட் முக்காவாசி நீங்க எதிர்பார்த்த எல்லாமே அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குன்ற மாரி சொல்றாங்க பைல் நம்பர் 3க்கு. அதுக்கப்புறம் எதையும் தாங்கும் இதயம் அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருப்பீங்க. லைக் நெறைய வந்து போர்க்களம் நடந்திருக்கும். நெறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் நடந்திருக்கும். நெறைய அப்ஸ்டக்கிள்ஸ் வந்தும் நீங்க எல்லாத்தையும் தாண்டிட்டு, இன்னும் அந்த அச்சீவ்மென்ட் கிடைக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் பாருங்களேன். நான் நிக்கிறேன். ஐ அம் ஸ்டில் ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல தான் நீங்க இருப்பீங்கன்ற மாரி சொல்றாங்க. டிசம்பர் டைம் அப்போ. ஸோ 2024 ஃபுல்லா வந்துட்டு யூ ஹேவ் பீன் ஃபைட்டிங். ஸோ 25 ஆரம்பிக்கும்போது, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். ஸோ நீங்க எதுக்காக இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டீங்களோ, அது வந்து 2025ல உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் வந்து அந்த டிசம்பர் டைம் அப்போ யூ வில் ஃபீல் ஹேப்பி. லைக் ஐ அம் ஸ்டில் ஸ்டாண்டிங் என்னால முடியுன்ற மாரி உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ஜாஸ்தியாகுன்ற மாரி சொல்றாங்க. ஓகே. அண்ட் நான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா? அப்படின்ற மாரி நீங்களே ஆச்சரியப்படுற மாரி இருக்கும். அம் வேற வந்து நான் அம் நான் வந்து எனிவே இந்த ஒரு பில்லா அம் டயலாக் கூட வரும்ல. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அ ஸ் செகண்டும் நானே என்ன செதுக்கிக்கிட்டேன் அப்டின்னுட்டு, அந்த மாரி தான் இருக்கும். நெறைய பேர் இங்க ஆர்டிஸ்ட்ஸா இருக்கலாம். நெறைய பேர் சின்ன ஸ்மால் இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து வந்திருக்கலாம். ஸ்மால் இன்வெஸ்ட்மென்ட்ல ஜாப் வந்து ஆரம்பிச்சிருக்கலாம். பட் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மேலயே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கலாம். அண்ட் யூ வில் பி கிளாட் தட் யூ டுக் தட் டிசிஷன் டூ கிரியேட் வாட் யூ கிரியேட்டட். அண்ட் உங்கள யாரெல்லாம் வந்து உங்களால முடியாது, அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்களோ, அதெல்லாம் அவங்க அவங்க மூஞ்சில கரி பூசின மாரி தான் லிட்டரலி. ஸோ அந்த மாரி தான் வந்துட்டு இருக்குன்ற மாரி சொல்றாங்க. பட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜெயிக்கிற இது வந்துட்டு அதாவது உங்க தலை மேல ஏறிக்கக்கூடாது. அந்த கர்வம் வந்து உங்க தலை மேல ஏறிக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஃபைல் நம்பர் 3க்கு. ஸோ இதுதான் நான் இங்க ஃபைல் நம்பர் 3க்கு பார்க்குறேன். ஸோ ஃபைல் நம்பர் 3க்கு வந்துட்டு மேபி யூஆர் ட்ரைங் டு கெட் பிரெக்னன்ட் சம்ஒன். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்ற மாரி சொல்றாங்க அவங்களுக்கு. அண்ட் சம்ஒன் ஹியர் இஸ் ஃபீலிங் சிக். ஸோ அதுக்கு மெடிக்கல்ல போய் செக் பண்ணிட்டு வந்துக்கோங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸா, தைராய்டா ஆர் வாட் எவர் வாட் இட் இஸ் அப்படின்ற மாரி தெரிஞ்சுட்டு வந்துக்கோங்க. தென் யூ கேன் வொர்க் ஆன் இட் டு ஹீல் யுவர் செல்ஃப். ஃபைல் நம்பர் 3. ஸோ நீங்க உங்களுக்கே யூ ஆர் இனஃப் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாரி ஃபீல் ஆகும். அப்புறம் உங்களுக்கும் ஒரு இடத்த பிடிச்ச மாரி ஒரு ஃபீல் ஆகும். அப்புறம் ஒரு சேனல்டு சாங் வருது உங்களுக்கு ஃபைல் நம்பர் 3க்கு. விச் இஸ் I loved you for 1,000 years and I love you for 1,000 more. அந்த டாய்லெட்ல கூட அந்த ஒரு சாங் வருமே. Darling, don't be afraid, for I have loved you for 1,000 years and I will love you for 1,000 more. ஸோ அந்த 1000 இயர்ஸ் சாங்கு அது உங்களுக்கு வந்துட்டு யூ வில் ஃபீல் தட் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகே. அப்புறம் வந்துட்டு வேற ஒரு சாங் என்னன்னா, தேர் இஸ் அ பிளேஸ் ஃபார் எவ்ரிபடி.
அப்படின்ற மாதிரி ஒரு சாங். அது நார்னியன் சாங் ஆக்சுவலி. ஸோ அது ரெண்டுத்தையும் முடிஞ்சால் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த ஃபைல் நம்பர் வந்துட்டு நீங்கள் அதை போய் பாருங்கள். ஃபைல் நம்பர் 3க்கு தேர் இஸ் அ பிளேஸ் ஃபார் எவ்ரிபடி அண்ட் எவ்ரிபடி பிலாங்ஸ் சம்வேர் அப்படின்ற மாதிரி தான் வரும் அந்த லைன்ஸு. ஸோ யூ ஃபைனலி ஃபிகர்ட் அவுட் who you are, where you belong and you'll feel belonged. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பைல் நம்பர் 3 வந்து பைல் நம்பர் 1 2 விட அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. உங்களோட எஃபர்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த இது கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி உங்களோட ஐடியாஸ் எல்லாம் பார்த்து சிரித்தவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் மாறுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, காப்பி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க உங்களுக்கு. ஓகே, பைல் நம்பர் 3. ஸோ வேறு என்ன கலெக்டிவ் எனர்ஜியில் இருக்குது பைல் நம்பர் 3க்கு? யூஆர் வின்னிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பைல் நம்பர் 3க்கு. யூஆர் வின்னிங் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். யூஆர் பீயிங் ஸ்ட்ராங் ஃபார் யுவர் செல்ஃப், யூஆர் பீயிங் தேர் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யூ டோன்ட் வாண்ட் எனிபடி எல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்னஸ் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. இந்த பைல் நம்பரில் இருக்கிறவங்க லியோவாக இருக்கலாம், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து நிறைய கஷ்டங்களை தாண்டி வர போகிறீங்க. அப்புறம் வந்து இங்கே நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆல்ரெடி, யோகா, மெடிடேஷன் ஆர் சம்திங், டைச்சி மேபி. அப்புறம் வந்துட்டு இதனால் நானும் இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு அமேஸ்மெண்ட் உங்களுக்கே வரும். அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய பேர் அந்த ஸ்டார்ட் பண்ணலன்னா உங்களை உதச்சி தள்ளி ஆரம்பிக்க வச்சுருவாங்க, உங்களோட நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இது வந்துட்டு பைல் நம்பர் 2 மாதிரியே இருக்குது இந்த ஆஸ்பெக்ட் மட்டும். ஓகே, உங்களுக்கு தூக்கம் வராது. உங்கள் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது. இது இப்படி இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய டவுன்லோட்ஸ் வரும். அப்புறம் வந்து யூ வில் பி ஆக்சுவலி அச்சீவிங் தேட். நீங்கள் அதை ஆரம்பிக்கலை அப்படின்னா உங்களுக்கு பயமாக இருக்குது, அன்னோன் நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா எப்படியும் ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு உங்களை அடைஞ்சிடுவாங்க. அந்த ப்ராக்டிசஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதை தேடி போகாட்டியும் அது உங்களை தேடி வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போது அபவ் தி கான்ஷியஸ்னஸ்க்கு போயிட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப், நோ கேரிங் யுவர் எமோஷனல் பேக்கேஜஸ் டு த ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆனதெல்லாம் அதோட நிற்கட்டும். 2025 அண்ட் டிசம்பர் டைம் அப்போது யூ வில் பி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் தெரப்பின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி இது ஒரு சில பேர் தெரப்பியில் போயிட்டுருக்காங்க அப்போ இருக்குது. அண்ட் தட் வில் என்டையர்லி பி அ ரேப் அப் ஃபார் யுவர் தெரப்பி செஷன்ஸ். அண்ட் அந்த டைம் அப்போ யூ வில் பி அச்சீவிங் சம்திங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் வாட் யூ ஹவ் பின் வெயிட்டிங் ஃபார், யூ வில் அச்சீவ் தேட். அப்புறம் நீங்கள் ஃபினான்ஷியலாகவும் சரி, அதுக்கப்புறம் உங்கள் டிசிஷன்ஸ்லையும் சரி, யூ வில் பி லைக் அ ஷாரணி, அதாவது லைக் கேர்ள்ஸ் அண்ட் மென், இந்த கலெக்டிவில் இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. யூ வில் நோ வாட் யூ ஹாவ் டு டூ அண்ட் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் லைஃப்பை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூ ஓன்ட் ஃபீல் கன்ஃபியூஸ்ட். இவ்வளோ நாளாக வந்துட்டு யூ ஃபெல்ட் லைக் கண்ணை கட்டி தண்ணிக்குள்ளே விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் யூ வில் பி வெரி ஷுர். யாரும் என்ன சொன்னாலும் யூ வில் நாட் பி மிஸ்கைடட். அண்ட் ஸ்மூத் ப்ரோக்ரெஷன் இருக்குது உங்களுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போதே ஓகே நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நடக்க போகுது. அப்புறம் வந்து இவங்க போய் தான் சொல்கிறாங்க, இல்லை இவங்க உண்மை தான் சொல்கிறாங்க, இவங்க காலையில் நான் உண்மையை பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மனுஷங்களை படிக்கிறத உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ இங்கே இந்த பைல் நம்பர் 3ல் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டாக இருக்கலாம், சைக்காலஜிஸ்ட், சைக்கிக், ஒரு அந்த சிவில் ஒர்க் பண்ணுறவங்க லைக் அட்வொகேட், லாயர், போலீஸ், பேரிஸ்டர், ஜட்ஜ், இல்லை வந்து நீங்கள் ஒரு ஹியூமன் மிஷின் ஸ்கேனர், அந்த மாதிரி ஹியூமன் மிஷின் ஸ்கேனர், ஹியூமன் லைஃப் ஸ்கேனர். ஸோ அந்த மாதிரி தான் சம்திங். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சா சரி. உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது
நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துருவீங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்ற மாதிரி அவங்கள பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஃபுல் டவுன்லோட் வந்துடும். ஸோ இந்த பர்சன் இப்படித்தான், இங்கே இதுதான் ட்ரை பண்ணுறாங்க, இதுதான் அவங்க இன்டென்ஷன். அவங்க சொல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க பேசி கூட மாட்டாங்க. அவங்க சும்மா தான் நின்றுருப்பாங்க. அந்த பர்சன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போது ஃபுல் டவுன்லோட் உங்களுக்கு வரும். மேபி இந்த பைல் நம்பர் 3ல இருக்கிறவங்க வந்து கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், கிறிஸ்டல் ஹீலர்ஸாக இருக்கலாம், பிராணிக் ஹீலர்ஸ், அந்த மாதிரி ஹாலிஸ்டிக் ஹீலர்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹெர்பல் தெரப்பி, இன்னும் பாட்ஸ் ஹெர்பல் தெரப்பி, அதுக்கப்புறம் ஹெர்ப்ஸ் வந்து க்யூர் பண்ணுறது, லைக் கிச்சன் வெஜ் ஆர் ஹெர்ப் பொட்டானிஸ்ட் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த குரூப் இருக்கிறவங்க வந்து நிறைய பெட்ஸ் வளர்க்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க போல இருக்குது. அப்புறம் வந்து அந்த ஒரு கேட்டோட ஒரு லியோ எனர்ஜி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் ஒரு ஃபியர்லெஸ்ஸாக தனி மனுஷனாக வந்து இது பண்ண முடியுது. ஒன் உமன் ஆர் ஒன் மேன் ஆர்மி அப்படி சொல்கிறாங்க. அண்ட் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் வாட் யூ வாண்ட் அண்ட் யூ சி வெரி கிளியர்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த பையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என் கரியராக இருக்கட்டும், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். அப்புறம் ஒவ்வொருத்தரையும் யூஆர் ட்ரைங் டு இம்ப்ரவைஸ் யுவர் செல்ஃப் இஸ் வாட் ஐம் சீயிங் ஹியர் ஃபார் யூ பைல் நம்பர் 3. But balance is important and you should not have double-mindedness. பேசாமல் நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து பேசாமல் ஃபாரன்சிக் சைக்காலஜி எடுத்துக்கலாமா, இல்லை வேண்டாம் நான் வந்துட்டு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். இல்லை கவுன்சிலிங் வேண்டாம், நான் வந்து எம்எஸ்சி வந்து பயாலஜியில் பண்ணுறேன். இல்லை நான் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் பண்ணுறேன். இல்லை நான் அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. லைக் இதுதான் வேணும், ஏன் வேணும், இப்போ அது வேணும், ஏன் அது வேணும், அந்த மாதிரி யூ ஹாவ் டு அனலைஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பட் பைல் நம்பர் 3க்கு வந்து முக்கால்வாசி எல்லாருமே வந்து தேர் இந்த ப்ரக்ரஷன் ஸ்டேஜ். அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும். தே ஜஸ்ட் கிவ் இட், லைக் தே டோன்ட் கிவ் எனி ஃபேக்ட்ஸ். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தில் பி பில்டிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் அவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சேர்த்து வச்ச காசில் இல்லை ஸ்மால் பேபி ஸ்டெப்ஸில் வச்சது கூட ஒரு உதாகரமாக ஒரு சின்ன சாப்லிங் வச்ச கூட எப்படி ஒரு பெரிய மரமாக மாறுது, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க பைல் நம்பர் 3க்கு. ஹார்ட் ஒர்க்ஸ் நெவர் பே ஆஃப். மணி ப்ராப்ளம் எது ப்ராப்ளமாக இருந்தாலும் யூ வில் ஹாவ் அன் ஐடியா அண்ட் அது எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகிட்டு வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. For pile number 3. அண்ட் ஃபார் பைல் நம்பர் 3 வந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரொக்ரெஷன்ஸை வந்துட்டு உங்களோட ஐடியாஸ், நான் இப்படிலாம் வாழ போகிறேன், இந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சரி சின்ன விஷயமா இருக்கலாம். பட் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் யூ ஷுட் நாட் ஷேர் தட் டு எனிபடி. ஏன்னா அடுத்தவங்க வந்து நீங்கள் உயிரோடு இருக்கிறத நினச்சே வந்து தே வில் ஃபீல் ஜெல்லஸ். அந்த ஜெல்லசி இருக்கும், என்வி இருக்கும். இவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அவங்க அப்படி யோசிப்பாங்கன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறைய ஸ்டீரியோ டைப்ஸை உடைப்பீங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லிமிட்டேஷன்ஸை உடைப்பீங்க, நீங்களே உங்களுக்கான ஒரு எம்பையரை வந்து மாற்றிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் ஸோ யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் பேலன்ஸ்ட் அண்ட் ப்ரொடெக்டட். அண்ட் இப்போ சைக்கிக் வேம்பயர்ஸ்லாம் உண்மையிலே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் உண்மை, இதெல்லாம் சும்மா ஃபேன் ஃபிக்ஷன். அவதாரில் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. அனிமேஷன் அவதாரை சொல்லிகிட்ருக்கேன். நிறையா வந்து அனிமேஷன் தான் அந்த ஒரு டூல் போட்டுட்டு அந்த ஹீரோ வந்து ஒரு மெஷின்ஸ் எல்லாம் மாட்டிட்டு அவரும் அந்த க்ரீச்சர்ஸ் மாதிரி மாறிடுவார்ல. அவதார் அந்த ப்ளூ கலர் பூனை மூஞ்சி மாதிரி வச்சுட்டு. ஸோ அதை நான் சொல்லலை. நான் சொல்கிறது வந்து சில்ட்ரன் ஒரு இதோட இருக்கும்ல, ஒரு த லாஸ்ட் ஏர்பெண்டர் அவதார். ஸோ அதை நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு அந்த லிமிட்டேஷன்ஸை உடைக்கிறதுக்காகவும் அந்த இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு
Like you're going to change a lot of things in the society, in yourself, like out of yourself also. உங்களோட ஃபிசிக்கல் பாடியை தாண்டி நீங்கள் நிறையா வந்து லிமிட்டேஷன்ஸை வந்து தாண்டி உடைப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற லிமிட்டேஷன்ஸும் உடைப்பீங்க, நீங்கள் மற்ற லிமிட்டேஷன்ஸும் உடைப்பீங்க. ஸ்டீரியோ டைப்பு, ரூமர்ஸு, எதெல்லாம் ஃபேக்காக இருக்கோ, எதெல்லாம் வந்து அவுட் டேட்டடாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் உடைப்பீங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பைல் நம்பர் 3க்கு சொல்கிறாங்க. டிசம்பர் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படி தான் இருக்குது. We breaking a lot of things and you'll feel satisfied only if you do that. அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் உங்களோட சிஸ்டமில் வந்து விடுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இங்கே வந்து அவங்களோட பூர்வ ஜென்மங்களை அக்சஸ் பண்ண முடியும். லைக் அகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போய் பார்ப்பீங்க. இல்லாட்டி வந்துட்டு நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸில் ஈடுபடுறதுனால உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் எல்லாத்தையும் பின் பாயிண்ட் பண்ண முடியாது, பட் ஐம் சீயிங் அ லாட். அண்ட் ஒரு நிறைய ரீஅஷூரன்ஸ் வரும். உங்களுக்கே தெரியாத நிறைய பவர்ஸ் உங்களுக்கு கூட இருக்கலாம், லைக் சைக்கிக் எபிலிட்டி. அதெல்லாம் வந்து உங்களை தாண்டி நீங்கள் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் அதை தாண்டி வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, லைக் ஒரு இடி இடித்து மனசோன்னு பேஞ்சா ஒரு ஃபீல் வரும்ல, ஸோ அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு டிசம்பர்லேருந்தே ஆரம்பிச்சிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க பைல் நம்பர் 3க்கு. ஓகே, நோ லேக், தேர் வில் பி நோ லேக் ஃபார் பைல் நம்பர் 3, பட் அதுக்கான எஃபர்ட்ஸும் நீங்கள் போட்டுட்டு தான் இருக்கணும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3க்கு நீங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கான அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. வித் திஸ் pile number 3 is over. Consciousness, collective consciousness of pile number 3 for December இப்படி தான் இருக்கும். ஓகே, love and light, bless be. Hope this helped, and don't forget to like, share, comment, and push on the notification button. Okay, yeah, thank you for watching.